ஓம் மகாகணேஷாய நம ஸ்வாஹா. 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 போதும், நிறுத்துங்கள். நான் தங்களை என் பதியாக கைப்பற்றிய பிறகு இதற்கு பழி வாங்குவேன். ஓம் மகாகணேஷாய நம ஸ்வாஹா. ஓம் மகாகணேஷாய நம ஸ்வாஹா. என்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை முனிவரே. நான் தட்ச பிரஜாபதியின் சீமந்த புத்திரி திதி என் பெயர். ராஜ்குமார் திதி, தாங்கள் வந்ததின் உத்தேசம் என்ன? பரமபிதா பிரம்மாவின் பிரம்ம வாக்கின் கூற்றுப்படி தாங்கள்தான் என் வருங்கால பதி. அதனால்தான் நான் தங்களின் மகிமையை பரீட்சிக்க வந்துள்ளேன். ஆனால் இது நல்லதல்ல. நல்லதல்லவா? எது நல்லதல்ல முனிவரே? பிதா மாதாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கன்னிகையும் பிற புருஷர்களின் சமீபம் செல்வது நீதிக்கும் மரியாதைக்கும் விரோதமானது. மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லையா? நான் இந்த பூலோகத்தின் சுவாமி, தக்ஷ பிரஜாபதியின் புத்திரி திதி. அதனால் தாங்கள் என் பிதாவிற்கு கட்டுப்பட்டவர். தாங்கள் என் சுயமரியாதையை பரீட்சிப்பதற்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அதிகாரத்தை தவறாக புரிந்து கொண்டீர்கள் ராஜகுமாரி. ஏனென்றால் ரிஷியை பரீட்சை செய்யும் அதிகாரம் தங்களின் பிதாவிற்கு கூட கிடையாது. என்ன கூறுகிறீர்கள்? நான் கூறுவது சரிதான் ராஜகுமாரி. நான் இப்போது உங்களிடம் கூறியது சத்தியத்தை ஆதாரமாக வைத்து கூறுவது. அப்படி என்றால் தாங்கள் என்னையும் என்னுடைய பிதாவையும் மதிக்க மாட்டீர்களா? ஒரு மனிதனின் பார்வையில் வேண்டுமென்றால் நான் தட்ச பிரஜாபதியை உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு ரிஷி என்ற முறையில் பார்த்தால் உன்னையும் என்னால் மதிக்க முடியாது, உன் பிதா தட்ச பிரஜாபதியும் என்னால் மதிக்க முடியாது. போதும், நிறுத்துங்கள். நான் தங்களை என் பதியாக கைப்பற்றிய பிறகு இதற்கு பழி வாங்குவேன். என் ஆராதனைக்குரியவரே, மூலப்பொருளான ஸ்ரீ மகாகணேஷா, பிரம்மாவின் பிரம்மவாக்கு, நாரத முனிவரின் வார்த்தை, தக்ஷனின் புத்திரி திதியின் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தங்களின் பக்தனின் மனம் நிலைகுலைந்து விட்டது. தயவு செய்து எனக்கு நல்வழியை கூறுங்கள் மகாகணேசா. என் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் மகாகணேசா. எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகாகணேசா. என் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் மகாகணேசா. மூலப்பொருளான ஸ்ரீ மகாகணேஷா, எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகாகணேசா. பக்த சிரோன்மணி பிரஜாபதி கஷ்யபரே, விதியின் நியதிப்படி உன்னுடைய விவாகம் பிரஜாபதி தக்ஷனின் புத்திரிகளான திதி, அதித்தி ஆகிய இரு கன்னிகைகளோடு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது. கர்ம வினையின் பலனாக என்னுடைய அருட்கடாட்சத்தால் நீ அசாதாரண புத்திரர்களை பெறுவாய். உன்னுடைய விவாகத்தால் சிருஷ்டியில் அதிக பரிமாணங்கள் ஏற்படப் போகின்றன. அதனால் இந்த விவாகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். சுவாமி, பரமபிதா பிரம்மா சிருஷ்டிக்கு காரணமானவர், அனைத்தையும் அறிந்தவர். அவரை விரோதம் செய்து கொள்ளாமல் அவர் கூறிய பிரம்ம வாக்கை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நன்மை அளிக்கும். மகாராணி, மறுபடியும் அதையே பேசுகிறாய். பிரம்மதேவனுக்கு என் மனதில் என்றும் மரியாதை இல்லை. என் சாபத்தின் காரணமாக இன்று வரை அவருக்கு எந்த பூஜையும் இல்லை. உண்மை என்னவென்றால் சிவனை விட சிறந்த மணாளன் சதிக்கு கிடைக்க மாட்டார். சிவன் 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 எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் அனைவரின் பிடிவாதத்தால் நிம்மதியாக இருந்த எனது லோகத்தில் அந்த சிவனின் பெயர் ஒலிக்கிறது. சுவாமி, பிதாவே,
எங்கள் எதிர்கால வாழ்க்கையில் தாங்கள் தலையிட வேண்டாம். மீறினால் அதன் விளைவு நன்மையாக இருக்காது. எனது முன்பு நின்று பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்களா? இதற்கு மேலும் எனது பிடிவாதம் நிலைக்காது போல் தெரிகிறது. எல்லாம் அந்த மகா கணேசனின் லீலையாகத்தான் இருக்கும். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமஹ. 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 தங்கை அதித்தி, 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 நீ ஏன் கண்களில் நீர் வடிய ஸ்ரீ மகா கணேசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? இது கண்ணீர் இல்லை அக்கா. பிறகு இதென்ன? சந்தர்ப்பத்தால் கண்களில் இருந்து வருகிறது. சந்தர்ப்பமா? என்ன அந்த சந்தர்ப்பம்? என்னுடைய தவறான நடவடிக்கை தான் அக்கா. தவறானதா? என்ன தவறான நடவடிக்கை அதித்தி? சீக்கிரம் சொல், என்னிடம் சீக்கிரம் சொல் அதித்தி. உன் பேச்சை கேட்கும் பொழுது என் மனம் கலங்குகிறது. அதித்தி, என்ன தவறான நடவடிக்கை? என்னிடம் சொல். ஒரு புத்திரியாக இருந்தும் நான் என் பிதாவை அவமதித்து விட்டேன். அவர் வார்த்தையை எதிர்த்து அவரை கஷ்டத்திற்கு ஆளாக்கிவிட்டேன். அவரை தலை நிமிர்ந்து பார்க்காத நான் இன்று எதிர்த்து பேசிவிட்டேன். நான் செய்த தவறிற்கு என்னையே என்னால் மன்னிக்க முடியவில்லை. நான் செய்த பாவத்தை கடவுளிடம் முறையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தும் புத்திரி அதித்தி, வணங்குகிறேன் பிதாவே. உன்னைத்தான் எனது புத்திரி என்று நான் கூற வேண்டும். உன்னுடைய பேச்சை கேட்டதும் எனது மனம் மகிழ்ந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் பிதாவே. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் அங்கு வந்து தங்களை எதிர்த்து பேசிவிட்டேன். அதற்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை புத்திரி அதித்தி. உன்னால் நான் மனம் மகிழ்ந்தேன். எனது மனதை குளிர வைத்த காரணத்தால் இது முழு ஆசீர்வாதமும் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன் புத்திரி அதித்தி. சராசரத்தில் சிறந்து விளங்கும் புத்திரர்களை நீ பெறுவாய். புத்திர பாக்கியத்தை பெற விரும்பும் தாய் உன் புத்திரர்களைப் போல பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். உன்னுடைய புத்திரர்களின் நாமம் என்றும் இந்த உலகில் அழியாமல் இருக்கும். நாராயண நாராயண. தங்கள் பேர்தான் இந்த உலகத்தில் என்றும் நிலைத்து நிற்கப் போகிறது. ஏனென்றால் சிவபெருமானே தங்களுக்கு மாப்பிள்ளையாக போகிறாரே. தேவரிஷி நாரதா, நாராயண நாராயண. எதற்காக இப்படி கோவப்படுகிறீர்கள் தாங்கள்? நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருப்பதை காண்பதற்குத்தானே நான் இங்கு வருகிறேன். இப்போது அந்த ஆனந்தமே இல்லாமல் ஆகிவிடும் போலிருக்கிறதே. நாராயண நாராயண. எப்பொழுதுமே எதற்காக நீங்கள் இப்படி எதிர்மறையாக பேசுகிறீர்கள்? என்ன கூறுகிறாய்? தாங்கள் தயவு செய்து கோவத்தை விட்டுவிட்டு தாங்கள் பாக்கியமாக எண்ணிக்கொண்டு பகவான் ஸ்ரீ கைலாசபதிக்கு தேவி சதியை கன்னியாதானம் செய்து விடுங்கள். பிறகு பாருங்கள், நிராசை உங்களை விட்டு ஓடியே போய்விடும். அதன் பிறகு எப்பொழுதுமே உங்களுக்கு ஆனந்தம் மட்டும்தான். நாராயண நாராயண. நாரதா, என்ன தைரியம் இருந்தால் அந்த மாயாவி பெயரை என் எதிரே உச்சரிப்பாய்? மாயாவி? நாராயண நாராயண. சரி தக்ஷா, பகவான் சிவனின் மாயலீலையின் அனுபவம் தங்களுக்கு உள்ளதா என்ன? இப்போது இந்த சிவலிங்கத்தை எடுத்து எரிகிறேன் பார். நண்பர் நாரதா, உன் சுபாவத்தை மீறி நல்ல வார்த்தை கூறிவிட்டாய். இந்த பூலோகத்தில் பக்தி மார்க்கத்தை விதைக்க வந்தாயா? ஆனால் என் பிடிவாதம் எப்போதும் தளராது தெரிந்து கொள். என்னுடைய விருப்பத்தையும் மீறி வேறு சிந்தனையோடு இங்கு வந்தாயா நாரதா? நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். உனது குற்றத்தின் பலனாக இந்த பௌர்ணமி வரும் வரை உன்னால்
எவ்வுலகிலும் சஞ்சரிக்க இயலாது. உன்னுடைய எண்ணம் எப்பொழுதும் சாந்தமாகவே இருக்கும். மற்றவர்களை சஞ்சலப்படுத்தி ஆனந்தப்படும் நீ எப்பொழுதும் சஞ்சலப்படுவாய். நாராயண நாராயண. அன்புள்ள தக்ஷா, இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து எனக்கு நீ உதவி செய்து விட்டாய். இது சாபம் அல்ல, வரதானம். நாராயண நாராயண. ஒரு பகவானின் கிருபையால் பக்தனின் சிந்தை சாந்தமாகிவிட்டால் அந்த பக்திக்கு பலன் கிட்டியதாகத்தானே அர்த்தம். அதன் பிறகு பகவானை தேட வேண்டிய அவசியமே இல்லையே. நாராயண நாராயண. தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. மற்றவர்களை சஞ்சலப்படுத்தி ஆனந்தப்படும் நாரதன் எனக்கே நல்வாழ்த்து கூறுகிறானா? இப்போது இவனை அந்த சிவன்தான் என்னிடம் அனுப்பியிருப்பான். யார் கூறினாலும் சரி, சதியின் விவாகம் சிவனோடு ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஹே பக்தவத்சலா, ஹே மகாதேவா, யோகியத்திற்கும் வைராகியத்திற்கும் மூர்த்தியாக விளங்கும் கைலாசபதி சிவசங்கரனே, தங்களை சரணடைந்த நான் என் பிதாவின் இந்த ஆணவ செயலுக்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சரணடைந்தோருக்கு தயை புரியும் சிவபெருமானே, என்னுடைய பிதாவை மன்னித்து விடுங்கள். தங்கள் பாதமே சரணென்று இருக்கும் என்னை பெரிய மனதோடு ஏற்றுக்கொண்டு அருளுங்கள். பிதாவை மன்னித்து விடுங்கள். தயை செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவா, ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, சுவாமி, என் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மனம் இறங்கி தாங்கள் நேரிலே வந்து விட்டீர்களா? தக்ஷபுத்திரியான சதி, நீ ஜென்ம ஜென்மமாகவே சிவசங்கரிதானே? சிவனில் சரிபாதி ஆனவள் நீ. உன்னை இப்படி காத்திருக்கச் செய்வது நல்லதல்லவே? நான் பயந்து விட்டேன். என் நடவடிக்கையின் காரணம் என்னை தாங்கள் ஏற்க மறுத்துவிட்டால்? இந்த லோகத்து மனிதர்களுக்கே உண்டானது இது. எப்படி பயம் வராமல் இருக்கும்? தக்ஷன் மறுத்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் ஏற்கனவே நிச்சயமானது. நீ எனக்கு தர்மபத்தினி ஆகி கைலாயத்திற்கு வருவாய். உனக்கு பயமே வேண்டாம். சுவாமி, மாயாவி, என்ன தைரியம் இருந்தால் என் அரண்மனைக்குள்ளே வருவாய்? என்ன ஆணவம்! என் லோகத்திற்குள் நீ எப்படி வரலாம்? இந்த பூலோக சக்கரவர்த்தி தட்ச பிரஜாபதியின் புத்திரி சதியை காண இந்த பூமியின் மீது கால் வைக்க உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. பிதாவே! சக்தி சொரூபமான சதியே, இவர் அபசகுணமாக பேசுவது வழக்கம்தானே? நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இவர் பேசியது
என்னை ஒரு விதத்திலும் அவமானப்படுத்தாது. யாரிடம் பேசுகிறாய் புலித்தோலை உடுத்திய மாயாவி சிவனே? அமைதி அடையுங்கள் தக்ஷா. கூறுங்கள். நீங்கள் மனதில் எதை எண்ணி கூறுகிறீர்களோ அதற்கு உண்டான பதில் உங்களுடைய பாவ ஜென்மத்தின் இறுதியில் முக்தியில் தெரியும். போதும், நிறுத்துங்கள் பிதாவே. மகாதேவன் சிவன் தன் நெற்றிக் கண்ணை திறந்ததன் பலனாக தாங்கள் அழியும் காலம் ஆரம்பித்து விட்டது. அவரை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. அவர் என் பிதா. பூலோகத்தின் உயிர்கள் சந்தர்ப்பவசத்தால் தடுமாறுவது சகஜம்தான். ஆனால் நீ இந்த லோகத்தில் வந்ததினால் அதன் கர்மத்தை அனுபவித்தாக வேண்டும். அதன் பலன்? அகங்காரி தன் அகங்காரத்தால் ஒரு நாளிலே ஒரு நாள் தண்டனைக்கு உள்ளாவார். தவறு செய்தவன் தன் தவறின் பலனாய் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இதை விதி ஏற்கனவே நிச்சயம் செய்துள்ளது. தக்ஷன் எப்பொழுது தன் தவறை உணர்ந்து திருந்துகிறானோ அதுவரை அவன் பாவங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? என்று தக்ஷனின் பாவங்கள் எல்லை மீறுகிறதோ அன்றே பிரம்மதேவனின் புத்திரன் என்ற பதவியை இழந்து விடுவான். அந்த நிலை நீடிக்காது. சக்தியின் சொருபமான சதியின் பிதா என்ற சம்பந்தமும் போய்விடும். அந்த நிலையும் நீடிக்காது. காலத்தின் கட்டாயப்படி அவனுடைய முடிவு நிச்சயம். சுவாமி, பதட்டம் அடைய வேண்டாம் தேவி சதி. அந்த சமயத்தில் நீ ஏன் சதியாகி விடுவாய். சுவாமி, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு, பிரஜாபதி வீரனுக்கு. வணங்குகிறோம் தாத்தா அவர்களே. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். வாருங்கள் பிதாவே. பிரஜாபதி தட்சனின் அரண்மனைக்கு தங்களை வரவேற்கிறோம். புத்திரிகளே, நான் இங்கு ஒரு அவசிய விஷயமாக உங்களுடைய பிதாவிற்கு ஆலோசனை கூற வந்துள்ளேன். ஆகட்டும் தாத்தா அவர்களே. மகளே வீரணி, சௌபாகியத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது நாம் நமது பிரிய புத்திரிகளின் விவாகத்தை பற்றி யோசிக்க வேண்டும். நாங்களும் சிறிது நாட்களாகவே இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் பிதாவே. இப்பொழுது நான் இங்கு வந்தது தித்தி அதித்தி ஆகிய இரு கன்னிகைகளின் விவாகத்தை பற்றி பேச. நாம் பிரஜாபதி கஷ்யப ரிஷியிடம் செல்ல வேண்டும். நீங்களே அவரை பிரஜாபதி என்கிறீர்களா பிதா? தாங்களே அப்படி கூறுவது தவறல்லவா? இந்த பூலோகத்திலேயே தலை சிறந்த பிரஜாபதி நான்தான். பூலோகத்தில் அனைவரும் எனது பிரஜைகள்தான். நீங்கள் கூறுவது உண்மைதான். என் கன்னிகைகளுக்கு விவாகம் செய்ய வேண்டிய நல்ல வரனை நானே பார்த்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த பிடிவாதம் கன்னிகைகளின் பிதாவிற்கு நன்மை அளிக்காது. நீங்கள் மகாராணியின் பிதாவாக இருக்கலாம். ஆனால் இந்த பூலோகத்தின் தலை சிறந்த சுவாமி பேசும் சமயத்தில் தாங்கள் மரியாதையோடும் கவனத்தோடும் பேச வேண்டும் அல்லவா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? நான் கூறுவது உண்மைதான் மகாராணி. என்னுடைய பிதாவே என்னுடைய சக்தியை சோதனை செய்த பொழுது, நானே இந்த அவதாரத்தை எடுத்த போது, என்னுடைய பிதா சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவிற்கே சாபம் கொடுத்தவன் நான். அது உண்மைதான். நன்மை என்னவென்று உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பரமபக்தன். என்னுடைய இஷ்ட தெய்வம் அவர். நான் இப்பொழுது அவர் என்னிடம் கூறிய நல் வாக்கை தங்களிடம் எடுத்துக் கூற வந்தேன். மகா கணேஷ் உங்களுக்கு மூலப்பொருளாக இருக்கலாம்.
சிருஷ்டிக்கே காரணகர்த்தாவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பூலோகத்தையே உருவாக்கிய காரணகர்த்தா இங்கு நான் மட்டும்தான் மூலப்பொருள். என்னை விட சிறந்தவர் எவரும் இல்லை. இந்த பூலோகத்தின் விஷயத்தில் நான் தான் முதலையும் முடிவையும் நிர்ணயிப்பவன். இப்பொழுது நான் கூறுகிறேன், என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள். வேண்டுகோள் விடுங்கள், வேண்டுகோள். இந்த பூலோகத்தில் அனைவரும் வணங்கும் சுவாமி பிரஜாபதி, தாங்கள் வேண்டுகோளில் நான் மனம் மகிழ்ந்தால் அதை பற்றி பிறகு யோசிக்கின்றேன். தட்ச பிரஜாபதியிடமே முறை கூற வந்து விட்டாரா? ஓம் கங்கணபதயே நமः. படைக்கும் கர்த்தாவான பிரம்மதேவா, காக்கும் கடவுளான ஸ்ரீவிஷ்ணு, தங்களை கைலாயம் வரவேற்க. மகாதேவா, தங்களுக்கு என் புத்திரன் தக்ஷனின் அகங்காரம் பற்றி நன்கு தெரியும். சக்தி சொரூபமான சதி தங்களை பிரிந்து எத்தனை காலம் இருப்பார்? தக்ஷனின் அகங்காரம் முடிவதற்கான சமயம் கூட வந்துவிட்டது. தேவி சதியை கஷ்டத்திலிருந்து விடுவித்து முக்தியை பெறுவதற்கு தாங்கள் அவர்களை உடனே திருமணம் செய்து கொண்டு சதியாக ஏற்று. நானே தேவி சதியை சந்தித்து விரைவில் விவாகம் செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன். இருப்பினும் எப்பொழுது தக்ஷ பிரஜாபதி தானாக என்னிடம் வந்து தேவி சதியை விவாகம் செய்து கொள்ளுமாறு கேட்கும் வரை நாம் அமைதியாக இருக்க வேண்டும். பூலோகத்தின் பரம்பரை வழக்கம். தங்களின் மரியாதையில் கவனமாக உள்ளீர்கள். தங்களின் முடிவு நல்லதுதான் மகாதேவா. நாங்கள் சீக்கிரம் இதற்கான ஒரு உபாயத்தை கண்டுபிடித்து வருகிறோம். ஓம் கங்கணபதயே நமः. மகாகணேசாய நமः ஸ்வாஹா. ஓம் 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 மகாகணேசாய நமः ஸ்வாஹா. பூலோகத்தின் சக்கரவர்த்தி, மகா பராக்கிரமம் வாய்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர் பிரஜாபதி தக்ஷன் பிரஜாபதி கஷ்யப ரிஷியை தானே நேரில் காண வருகிறார். ஓம் மகாகணேசாய நமः ஸ்வாஹா. ஓம் மகாகணேசாய நமः ஸ்வாஹா. பிரஜாபதி கஷ்யபரே, பிரஜாபதி கஷ்யபரே, விதியின் நியதிப்படி நான் இந்த பூலோகத்தின் சுவாமி தட்ச பிரஜாபதியின் புத்திரிகள் தித்தி ஆதித்ய ஆகிய இருவரையும் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன், இந்த விவாகத்தை நீங்கள் உடனே செய்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆணையிட நீங்கள் என்ன என் எஜமானரா? இல்லை நான் உங்கள் அடிமையா? நீங்கள் யார் எனக்கு உத்தரவிடுவதற்கு? இங்கிருந்து சென்று விடுங்கள் தக்ஷ பிரஜாபதி. என்ன தைரியம் இருந்தால் இந்த தட்ச பிரஜாபதியை எதிர்த்து பேசுவீர்கள்? இதன் விளைவு தங்களுக்கு நன்மையில் முடியாது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வழிபட்டு வருபவன் நான். முடிவுகளை பற்றி கவலைப்படுபவன் அல்ல. உங்கள் புத்தியில் குறை ஏற்பட்டதன் காரணமாக என்னிடம் நீதியை எடுத்து கூறி என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். தங்களிடம் நீதியை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை. விவாகத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஒருபோதும் உங்கள் எண்ணம் நிறைவேறாது. இந்த விவாக சம்பந்தம் நீங்கள் நினைப்பது போல் சுலபமானதல்ல. அந்தஸ்தில் வேறுபாடு இருக்கிறது. அதை பற்றி யோசிக்க வேண்டியது இந்த பிரஜாபதி. நானே உங்களை தேடி இங்கு வந்திருக்கிறேன். நான் யோசிக்க வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எனக்கு ஆணையிட்டுள்ளார். என்ன ஆணையது? எப்பொழுது தாங்கள் கைலாயபதி மகாதேவனுக்கு தேவி சதியை விவாகம் செய்து தரவில்லையோ அதுவரை உங்களது வேண்டுகோளை நான் ஏற்க மாட்டேன். அந்த மகா கணேஷின் ஆணைப்படி நான் சிவனை ஏற்க மாட்டேன்.
இந்த பூலோகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் எனது ஆணையைத்தான் மதித்து நடக்க வேண்டும். நீ என்னுடைய லோகத்தைச் சேர்ந்தவன். தவறு தவறு தவறு. உன்னை போன்ற ஸ்ரீ மகாகணேசரின் துரோகி முகத்தை பார்ப்பது கூட தவறு. நான் பூலோகவாசிதான். ஆனாலும் உன் ஆணையை ஏற்க மறுத்து உனக்கு சாபம் அளித்து விடுவேன் தக்ஷா. இவை அனைத்தும் எனது சூழ்ச்சிதான். அவர்தான் என்னை கன்னிகைகளுக்கு பிதாவாக வேண்டும் என்று சாபமளித்தார். அதனால் எனது சுயமரியாதையை விட்டு நீ பேசுவதை கேட்டு நான் பேசாமல் செல்கிறேன். கன்னிகைகளின் பிதாவாக இருப்பது சாபம் அல்ல, வரதானம். ஆனால் உன்னை போன்ற அகங்காரிக்கு இந்த உண்மை எப்படி தெரிந்திருக்க போகிறது? எல்லாம் அந்த சாபத்தின் விளைவுதான். நான் அந்த சாபத்தை அன்றே ஏற்றிருக்காமல் இருந்திருக்க வேண்டும். அது போதாதென்று இப்போது அந்த மகா கணேஷ் வேறு அதற்கு தூபமிடுகின்றார். ஓம் மகா கணேசாய நமः ஸ்வாஹா. 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 ஓம் நமச்சிவாய. 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 ஓம் சதி? மாதா தாங்களா? தாங்கள் எப்படி? ஆம் புத்திரி, உன்னுடைய மனோ எண்ணம் நிறைவேற நானும் சிவ ஆராதனை செய்கிறேன். ஓம் நம சிவாய. 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 நீங்கள் செய்வது உங்கள் இருவரின் சூழ்ச்சியை எனக்கு நன்கு தெரியப்படுத்துகின்றது. சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி? யார் செய்கிறார்கள் சுவாமி? என்னுடைய பிதா பிரம்மதேவனின் சூழ்ச்சி, மூலப்பொருள் மகா கணேசனின் சூழ்ச்சி, சிவனின் சூழ்ச்சி, கஷ்யபனின் சூழ்ச்சி, உன்னுடைய சூழ்ச்சி, சதியின் சூழ்ச்சி. தங்கள் உடல் நலத்திற்கு ஒன்றுமில்லையே சுவாமி? என் உடல் நலத்திற்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் என்னுடைய தன்மானத்திற்கு தான் குறை வந்துவிட்டது. சாதாரண பிரஜையைப் போல் தன்னுடைய புத்திரியின் எதிர்காலத்திற்காக அந்த சிவனிடமே சம்பந்தம் பேச வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. சுய கௌரவத்தை இழந்து அந்த மாயாவி சிவனிடம் சென்று சதியின் விவாகம் பற்றி பேச விவஸ்தையின்றி செல்கிறேன். வருந்துவதற்கு ஒன்றுமில்லை சுவாமி. சௌபாகியம்தானே இது. அவர் நிலையான சக்தி. அவரை ஏற்றுக்கொள்வது நமக்குதானே நல்லது. எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும் மகாராணி? எப்படி? என்னால் எப்படி அந்த மாயாவியை மருமகனாக ஏற்க முடியும்? எப்படி? சிவன் என்றும் மங்களமானவர்.
அனைவருக்கும் மங்களத்தையே தருவார். தாங்கள் தங்கள் அகங்காரத்தை சிவனின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். அவர் எம்பெருமான், அனைவருக்கும் அருள்பவர். அப்படி தாங்கள் செய்தால் அவர் மனம் உவந்து நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். கைலாசபதியின் கடவுளான ஸ்ரீ சிவசங்கரனுக்கு, நம்மை காக்கும் சிவபெருமானுக்கு. பிரபு, இப்போது தங்களுக்கு விவாக சமயம் நெருங்கிவிட்டது. மானிட ரூபத்தில் பூலோகத்தில் வசிக்கும் ஆதிசக்தி மாதா கைலாயபதிக்கு சீக்கிரம் வர வேண்டும். எம்பெருமானே, உங்களுடைய சேவைக்காகவும் எங்களுடைய விருப்பத்திற்காகவும் மூலப்பொருளான ஸ்ரீ ஸ்ரீ கணேசனின் எண்ணப்படி நடக்கத்தான் நாங்கள் இதை வேண்டுகிறோம். சிவனுக்கு வாகனமாக அவதாரம் எடுத்த நந்தி மகராஜே, நீங்கள் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதி. இந்த லோகத்தில் ரிஷப ரூபமான நந்தியை எனது வாகனமாக மதித்து பூஜை செய்வார்கள். நந்தி சுவாமியின் பகவான் சிவசங்கருக்கு, நந்தி சுவாமியின் பகவான் சிவசங்கருக்கு, நந்தி சுவாமியின் பகவான் சிவசங்கருக்கு, நந்தி சுவாமியின் பகவான் சிவசங்கருக்கு. முதல் தடவையாக கைலாயம் வந்த உங்களை நான் வரவேற்கிறேன். கூறுங்கள் தக்ஷ பிரஜாபதி. சந்தர்ப்பம் காரணமாக உங்களை சந்திக்க கைலாயம் வந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன். இது தங்களின் பிரம்மை தக்ஷ பிரஜாபதி. சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வரும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மத்தின் வினையின் பயனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது தாங்கள் என்னை தேடி வந்தது சந்தர்ப்பம் தங்களுக்கு அளித்த சக்கர வியூகத்தின் பயன்தான். சமயம் வரும்போது இதற்கு நான் தக்க பதிலடி கொடுப்பேன் கைலாயபதி. என் சந்தர்ப்பத்தின் காரணமாக இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். இதை கூறத்தான் தாங்கள் கைலாயம் வந்தீர்களா? இல்லை, நான் என்னுடைய பிதா பிரம்மதேவனின் பிரம்ம வாக்குப்படி தங்களிடம் எனது புத்திரி சதியின் விவாகத்தை பற்றி பேசத்தான் இப்போது வந்துள்ளேன். நான் தாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் தக்ஷ பிரஜாபதி. ஏற்பாடு செய்யுங்கள். விவாகத்தின் சமயம் நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். விவாகத்தின் முகூர்த்தத்தை குறித்துவிட்டு எனக்கு செய்தி அனுப்புங்கள். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணபதி பிரச்சோதயாத். நாராயண நாராயண. ஏ ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் இந்த பக்த நாரதனின் வேண்டுகோளை ஏற்று தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் பிரபு, தயவு செய்து தரிசனம் தாருங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ், ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். பிரபு, நான் தன்யமானேன். தாங்கள் எனக்கு தரிசனம் தந்து என்னை உயர்த்தி விட்டீர்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். தங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இனியும் கூறாமல் இருந்தால் நன்றாக இருக்காது நாரதரே. தக்ஷ பிரஜாபதியின் சாபம் தன் சுயரூபத்தை வெளிக்காட்டும் தருணம் வந்துவிட்டது. நாராயண நாராயண. சாபம் அல்ல, வரதானம். அந்த சாபத்தால் தான் என் மனதில் சாந்தி கொஞ்சமும் இல்லை. மீண்டும் மீண்டும் உங்களையே தரிசிக்க என் மனம் விரைகிறது சுவாமி. முனிவரே, இப்படியெல்லாம் பேசி தாங்கள் சாபத்திலிருந்து தப்பித்துவிட முடியாது. வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்பதற்கு இணங்க அதை பிரசாதமாக நினைத்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஸ்ரீ மகா கணேஷ், தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர்.
அந்த தக்ஷனின் அகம்பாவத்தை அழிப்பதற்குத்தானே அவனுக்கு 3 பெண்களை அளித்தீர்கள். இருந்தும் என்ன? தங்களுடைய சந்தேகத்தை எந்த சங்கோஜமும் இல்லாமல் கேளுங்கள் நாரதரே. ஸ்ரீ மகா கணேசா, இந்த சராச்சரத்தில் தாங்கள் அறியாதது எதுவுமே இல்லை. தனக்கு இஷ்டமில்லை என்றாலும் தக்ஷன் இந்த விவாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதன் முடிவு என்ன ஆகும்? தேவரிஷி நாரதரே, தங்களுடைய வம்பிற்கு ஆகாரம் இன்று அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதனால் நான் உங்களுக்கு முழு விபரத்தையும் கூறுகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். தேவரிஷி நாரதரே, சக்தியின் அவதாரமான சதி எனது மாதாவிற்கு சமமானவர். நானே அவருக்கு இந்த அவதாரத்தில் அவரது புத்திரனாக பிறப்பதாக வாக்கு கொடுத்திருந்தேன். இருப்பினும் என்ன பிரபு? மாதாவின் இந்த பிறப்பில் அவரது அகங்கார பிதாவின் காரணமாக மற்ற மனித பிறப்பினைப் போல் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இருந்தும் ஸ்ரீ மகா கணேசா. தேவரிஷி நாரதரே, இன்னுமா நான் கூறுவது தங்களுக்கு புரியவில்லை? பூலோகத்தில் அவதாரம் எடுத்ததன் காரணமாக மகாசக்தியும் மற்ற மனிதர்களைப் போல் கடினமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார். அப்படியென்றால் இது உண்மையான கஷ்டம் அல்ல, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் லீலை. ஆம் நாரதரே, மாதா சக்தியின் தைரியத்தை இனி வரும் உலகம் நிச்சயம் ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். நாராயண நாராயண. ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். கைலாசபதி சிவசங்கருக்கு, திரிமூர்த்தி சிவசங்கருக்கு, உலகத்தின் அதிபதியான சிவசங்கருக்கு, பூலோகத்தின் அதிபதி சிவசங்கருக்கு, நம்மை காக்கும் சிவபெருமானுக்கு, நம்மை காக்கும் சிவபெருமானுக்கு, திருலோகநாதன் சிவசங்கருக்கு. சிவசங்கருக்கு, தேவாதி தேவன் மகாதேவனுக்கு, பகவான் 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 சிவசங்கருக்கு. மங்கள காரியங்கள் ஆரம்பமாகட்டும். சற்று பொறுங்கள் பிரம்மதேவா. பிரஜாபதி தக்ஷா, கூறுங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணு. முழு முதற் கடவுளான ஸ்ரீ மகா கணேசர்தான் இந்த பூஜைக்கு உரியவர். காரியத்தில் எந்த விக்னமும் ஏற்படாமல் இருக்க முழுமுதற் கடவுளான ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்து அவரை மகிழ்விக்க வேண்டும். என்னை பற்றி தாங்கள் அறியாததா விஷ்ணு? என்னை பார்த்து தாங்கள் எப்படி கூறினீர்கள்? இப்போது தாங்கள் பூலோகத்தில் நிற்கிறீர்கள். இருக்கட்டும், அதற்கும் ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது ஸ்ரீஹரி விஷ்ணு. இந்த பூலோகத்தின் மூலப்பொருள் நான் மட்டும்தான். இந்த பூலோகம் முழுவதுமே எனக்கு உரிமையானது. நான் யாருக்கும் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் சிறந்தவராக இருந்தால்தான் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும். என்னை விட சிறந்தவர் என்று யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விநாச காலே விபரீத புத்தி.
என்னை ஏன் அப்படி உற்று நோக்குகிறீர்கள்? கூடிய விரைவில் காலசக்கரத்தில் நீ உழலப் போகிறாய். பிரம்மதேவா, இப்போது மங்கள காரியத்தை ஆரம்பிக்க ஆணையிடுங்கள். புத்திரனே தக்ஷா, சௌபாக்கியவதி தேவி சதியை விவாக மண்டபத்திற்கு அழை. மகாராணி, माता सन्मुख वीरणी सुजन को दक्षः प्रजानां पतिः स्नात्वा पावन कंखले सुविदिते क्षेत्रे चके पावने कारुण्येन समन्वितैश्च कुलजैः वैवाह्यते तां सतीम् अध्यात्मा शिवशङ्कर परिणये कुर्वन्तु शां देवतः. மாதா சதிக்கு கைலாசபதி சிவசங்கரா, இப்போது சௌபாக்கியவதி சதிக்கு சௌபாக்கியத்தின் அடையாளமான குங்குமத்தை வையுங்கள். कालानां त्रितयः महात् पशुपतिश्चादौ शिवः सर्वथा तेनैवाभिहितं सुलोककरणं दीप्तिकरं ब्रह्मणे अग्रे संसृति कार्यभारवहनं दत्तं महाविष्णवे सोयात स्वयमेव विग्रहधरोपर्णा पितुः सद्ग्रहे. அதிபதி சிவசங்கருக்கு ஜெய். புத்திரனே தக்ஷா, மகாராணி வீரணி, மணமக்கள் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. கைலாசபதி பகவான் சிவசங்கர் மற்றும் தேவி மாதா சதிக்கு. கைலாசபதி பகவான் சிவசங்கர் 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 தேவி மாதா சதிக்கு.
கைலாசபதி பகவான் சிவசங்கர் தேவி மாதா சதிக்கு கைலாசபதி பகவான் சிவசங்கர் தேவி மாதா சதிக்கு கைலாசபதி பகவான் சிவசங்கர் தேவி மாதா சதிக்கு நமது கைலாசநாதர் சிவசங்கரனுக்கும் மற்றும் நம் மாதா சதிக்கும் நமது கைலாசநாதர் சிவசங்கரனுக்கும் மற்றும் நம் மாதா சதிக்கும் மூவுலகத்தின் அதிபதியான சிவசங்கரனுக்கும் மற்றும் மாதா சதிக்கும் நமது கைலாசநாதர் சிவசங்கரனுக்கும் மற்றும் நம் மாதா சதிக்கும் மூவுலகத்தின் அதிபதியான சிவசங்கரனுக்கும் மற்றும் மாதா சதிக்கும் திருவுலகத்தின் நாதன் சிவசங்கரனுக்கும் ஜெகன்மாதா சதிக்கும் திருவுலகத்தின் நாதன் சிவசங்கரனுக்கும் ஜெகன்மாதா சதிக்கும் திருவுலகத்தின் நாதன் சிவசங்கரனுக்கும் ஜெகன்மாதா சதிக்கும் கைலாசநாதருக்கு மாதா சதிக்கு கைலாசநாதருக்கு மாதா சதிக்கு. தேவவாசிகளின் முன்னிலையில் சிவன் சதியின் விவாகம் நடந்தேறியது. தேவி சதி தன் பதியுடன் கைலாயம் சென்றாள். மூல பொருளான ஸ்ரீ மகா கணேசரிடம் உள்ள நிலையான பக்தியினால் தன்னை முழுமையாக சமர்ப்பித்ததனால் தேவி சதியின் எண்ணம் நிறைவேறியது. ஸ்ரீ மகா கணேசரின் லீலையின் காரணமாக மகா கணேசனின் பரம பக்தனான கஷ்யப ரிஷிக்கு தக்ஷ பிரஜாபதியின் புத்திரிகளான திதி அதிதி ஆகிய இருவரும் சதிகளாகி அவருக்கு சேவை செய்து வந்தனர். அதிதியின் பணிவான சேவை காரணமாக கஷ்யப ரிஷி அவள் மீது தனி அன்பை கொண்டார். பதிதேவருக்கு பணிவான வணக்கங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. இங்கே வா அதிதி. சுவாமி, இந்த சமயத்தில் நான் தங்களிடம் ஒரு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். தாங்கள் மனம் மகிழ்ந்து என் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்களா? அவசியம் நிறைவேற்றுகிறேன். சுவாமி, தாங்கள் எனக்கும் வேத பாடத்தை கற்றுத்தருவீர்களா? அவசியம். நீ கேட்டதற்காக மட்டுமல்ல, நானே கற்றுத்தர வேண்டும். நல்ல வேளை, ஸ்ரீ மகா கணேசரின் அருளால் உன் மனதிலும் வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஆசை இருக்கிறது. தங்களுக்கு தெரியுமா சுவாமி, தாங்கள் எனக்கு பதியாக அமைந்ததற்கு நான் வணங்கும் மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசன் தான் காரணம். ஆம், எனக்கு தெரியும். அதனால்தான் உன் மீது எனக்கு அதிக பாசம் இருக்கிறது. தாங்கள் எனக்கு வேத பாடத்தை கற்பித்து தன்யமாக்குங்கள் சுவாமி. தேவி அதிதி, உனக்கு தெரியுமா இந்த சராசரத்தில் மிகவும் அவசியமானது எது என்று? எனக்கு தெரியாதே சுவாமி, இப்பொழுது எடுத்து கூறுங்கள். வாழ்க்கையில் பெண்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது ஏன் என்று தெரியுமா? ஏன் சுவாமி? ஒரு புத்திரனை பெற்றுத்தந்து வம்சத்தை விருத்தி செய்யும் மாதா வேதத்தை கற்றவளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவள் புத்திரனை அறிவோடு வளர்க்க முடியும். எந்த பெண் வேதவதியாக இருந்து நன்மை தீமையை தெரிந்து கொள்கிறாளோ அவளது வம்சத்தால் தேசம் விருத்தியடையும் என்பார்கள். ஏனென்றால் தனக்கு பிறக்கும் புத்திரனுக்கு அவள்தானே கற்றுத்தர வேண்டும். அதைத்தான் ரிக்வேதமும் கூறுகிறது. அப்படியென்றால் நான் வேதத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தாங்கள் அதை எனக்கு தயவு கூர்ந்து கற்றுத்தாருங்கள் சுவாமி. அதிதி, வாருங்கள் அக்கா, சரியான நேரத்தில் வந்தீர்கள். இப்பொழுதுதான் சுவாமி வேத பாடத்தை கற்றுத்தருவதாக கூறினார். நீங்களும் கேளுங்கள் அக்கா. வேதத்தை கற்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை அதிதி. உனக்கு நம் குலம் மரியாதையை குறைக்கும் எண்ணம் வந்துவிட்டதா? என் மீது எதற்கு கோபம் அக்கா? புரியாததை போல் பேசாதே அதிதி. வேண்டுமென்றேதான் நீ என்னை அவமானப்படுத்துகிறாய். இப்பொழுது இதன் பலனை நீ அனுபவிப்பாய். என்ன? ஏன் இப்படி கூறுகிறாய் திதி? இது சகோதரிகள் விஷயம். இதன் இடையே நீங்கள் வர வேண்டாம்.
நம்முடைய பிதா தட்ச பிரஜாபதியின் பெயரையும் அவர் கௌரவத்தையும் முடிவு கட்டுவதற்குத்தான் தட்சன் குலத்தில் பிறந்தாயா அதிதி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அக்கா. இப்படி நடக்க விடாமல் நீதானே அதிதி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். முதல் மனைவியான நான் பதியின் அருகில் இல்லாத பொழுது அவர் எப்படி இரண்டாவது மனைவியான உனக்கு வரதானம் கொடுக்க முன் வந்தார்? நீ என்ன கூற வருகிறாய் தித்தி? நான் இப்பொழுது கூறியதை தாங்கள் மறந்து விட்டீர்களா ரிஷி? ஏற்கனவே கூறிவிட்டேனே, இது சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதன் இடையே தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் இது நல்லதல்லவே அக்கா? அதை நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதிதி. அதிதி, நீ செய்வது சரியல்ல தித்தி. பதிக்கு தன் சதிகளிடம் சம உரிமை இருக்கிறது. அனைத்து பத்தினிகளுக்கும் சம அதிகாரம் உண்டு. ஆனால் முதல் மனைவியான எனக்கு விசேஷ அதிகாரம் இருக்கிறது. நான் என் அதிகாரத்தை பயன்படுத்த போவதில்லை, வீணாக்கப் போகிறேன். கைலாசபதியின் பகவான் சிவசங்கரன் மற்றும் மாதா சதி தேவிக்கு, பகவான் சிவசங்கரனின் சக்தியான சதி மாதாவிற்கு, பதி பரமேஸ்வரருக்கு எனது பணிவான வணக்கங்கள். தங்களுடைய வருகையால் கைலாயம் பெருமையடைந்தது தேவி. நான் தங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளேன் சுவாமி. உண்மை என்னவென்றால் தாங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை உயர்த்திவிட்டீர்கள். தாங்கள் மானிட அவதாரம் எடுத்ததால் மட்டுமல்ல, தங்களுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம், நம் உறவு இப்பொழுது மட்டுமல்ல, இது ஜென்ம ஜென்மாந்திரமாக நிச்சயிக்கப்பட்டது. இருந்தும் என்னிடம் தயக்கமின்றி கேளுங்கள் தேவி சதி. மனதில் இருக்கும் குழப்பத்திற்கு நிச்சயம் விடை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி, கைலாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கூறுங்கள், என்ன எண்ணத்தோடு வந்துள்ளீர்கள்? நாராயண நாராயண. மாதா, நான் தங்களை குசலம் விசாரித்து விட்டு மற்றும் பரமலோக பிதாவுக்கும் தங்களுக்கும் எனது வணக்கங்களை கூற வந்தேன். நாராயண நாராயண. நாரதா, உன்னுடைய சுபாவம் இதல்லவே. உண்மையை கூறுவதென்றால் மாதாவின் சரணம் பணிந்து குசலம் விசாரிப்பதற்காக மட்டும் வந்திருக்க மாட்டாயே? நாராயண நாராயண. பகவான் சிவபெருமானி, தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர். தங்கள் மனதில் இருப்பதை யார்தான் அறிய முடியும்? நாக்களை தேவி சதியிடம் கூறு. அவர்தானே நீ வந்த காரணத்தை கேட்டார். நீ வந்த விஷயத்தை விட்டுவிட்டு என்னிடம் வார்த்தைகளை வாங்க நினைக்காதே. இப்பொழுது நீ வந்த உத்தேசத்தை கூறு. நாராயண நாராயண. சிவபெருமானி, தங்களின் விவாகத்தின் போது தக்ஷ பிரஜாபதி மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்யவில்லை. அதன் விளைவு என்னாகுமோ? இந்த சராசரத்தில் மகா கணேசருக்கு உண்டான பூஜை முதலில் செய்வதென்பது பரம்பரை வழக்கமாக உள்ளது. தன்னுடைய அகங்காரத்தின் காரணமாக ஸ்ரீ மகா கணேசரின் பூஜையை செய்ய மறுத்து தக்ஷ பிரஜாபதி மாபெரும் தவறை இழைத்து விட்டார். அதைத்தான் இப்பொழுது நான் கேட்கிறேன். அதன் விளைவு என்னாகும் என்று. வினைப்பயனின் விளைவுகளை யாருக்கும் முன்பே அறிவிக்க கூடாது நாரதா. சுவாமி, தெரியும். இந்த கேள்விகளை உன்னுள்ளே கேட்டுவிட்டு அமைதி அடைந்து விட்டாய். மகாதேவி சதி,
ஸ்ரீ மகா கணேசரின் பூஜை செய்ய மறுத்தது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. இந்த விஷயத்தை பற்றி இதற்கு மேல் கூறுவதும் நல்லதல்ல. நாராயண நாராயண நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண நாராயண. மகாதேவனிடம் என்னுடைய சந்தேகத்தை கேட்டால் அதற்கு எதிர்காலத்தை பற்றி கூறுவது சரியில்லை என்று சொல்லிவிட்டார். பிறகு இந்த நாரதனின் மனதில் சாந்தி எப்படி இருக்கும்? அவ்வப்பொழுது ஸ்ரீ மகா கணேசனை பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை போலும். நாராயண நாராயண. ஒன்று வேண்டுமானால் செய்யலாம். பூமிக்கு சென்று பார்த்தால் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிடுமே. அதனால் மீண்டும் கைலாசத்திற்கு செல்வதற்கு பதிலாக பிரஜாபதி கஷ்யபரின் ஆசிரமத்துக்கு சென்றால் நாராயண நாராயண. சுவாமி, தாங்கள் இங்கே? தங்களுக்கு கஷ்டம் ஏன் சுவாமி? என்னை அழைத்திருக்கலாமே. சுமங்கலி பவ, அன்று நடந்த விஷயத்தை நீ இன்னும் மறக்கவில்லையா என்ன? அதிதி, மலர்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. அது தன்னுடைய அழகால் அனைவரின் மனத்தையும் கவர்ந்திழுக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு சுகந்தம் அளிக்கிறது. ஆனால் சில துஷ்டர்கள் அந்த சுகந்தமான மலரை எந்த காரணமும் இன்றி கசக்கி எரிந்து விடுகிறார்கள். அதற்காக மலர் தன் மனத்தை இழந்து விடுமா என்ன? அதைப்போல்தான் என் அக்காவும் என் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். ஆனால் இப்பொழுது மாறிவிட்டார். ஒரு ரிஷி கூட உன் சுபாவத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதிதி. சுவாமி, உண்மையிலேயே அன்பான சுபாவம் உனக்கு. அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் கூட திதியின் மேல் கோபமாக இருந்தேன். இப்பொழுது நீ கூறியதை கேட்டதும் என்னுடைய மனம் மாறிவிட்டது. ஒரு ரிஷிக்கு முக்கியமான தகுதியே அமைதியாய் இருத்தல் தானே. நானும் உன்னைப் போல திதியை மன்னித்து விட்டேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர் சுவாமி. தேவி அதிதி, உன்னுடைய பிதா தக்ஷ பிரஜாபதியின் ஆசீர்வாதத்தில் ஸ்ரீ மகாகண நீ என்னை மனம் மகிழச் செய்து விட்டாய். சமயம் வரும்பொழுது நீ ஒன்றல்ல அநேக புத்திரர்களுக்கு மாதா ஆவாய். உன்னுடைய புத்திரர்களின் பெயர் இந்த சராசரத்தில் என்றும் நிலைத்திருக்கும். சுவாமி, தேவி சதி, உன் மனதில் தோன்றும் எண்ணம் என்னவோ? சுவாமி, என் மனதில் தோன்றும் எண்ணம் என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? உன் முகத்தில் ஏதோ கவலை தெரிகிறது. அதற்கு என்ன காரணம் தேவி? அனைத்தும் அறிந்தவரே, அனைவரின் மனதையும் அறிந்தவர் தாங்கள். பிறகு ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? அதற்கு காரணம் உன் வாயாலேயே கேட்க வேண்டும் என்ற எண்ணம்தான் தேவி. சுவாமி, தயக்கமின்றி கூறு தேவி சதி, உன்னுடைய மனதை எந்த கவலை இப்படி கலங்கச் செய்கிறது? சுவாமி, மானிட அவதாரத்தில் இருக்கும் பொழுது தங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். தங்களின் கிருபை மூலம் நான் மாதாவாகும் கௌரவத்தை
வேண்டும் என்று கேட்டிருந்தேன். சக்தி சொரூபமான தேவி சதி, உன்னுடைய இந்த ரூபத்தை இந்த லோகத்தில் உள்ள அனைவரும் சக்தி சொரூபமாக வணங்குகிறார்கள். இந்த லோகத்தில் உள்ளவர்கள் உன்னை மாதா ஜெகதாம்பா ரூபத்தில் தானே பூஜிக்கிறார்கள். தாங்கள் கூறுவது உண்மைதான் சுவாமி. இருந்தும் தங்கள் கிருபையின் மூலம் ஒரு அசாதாரணமான தேஜஸுடைய புத்திரனை பெறுவதற்கு விரும்பித்தானே மானுட அவதாரம் எடுத்தேன். இந்த லோகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் உன்னுடைய புத்திரனுக்கு சமம்தானே? பரிகாசம் செய்வது நன்றாக இல்லையே சுவாமி. தாங்கள் பரிகாசம் செய்வதை விட்டுவிட்டு என் பிரச்சனைக்கு என்ன முடிவென்று ஏன் கூறக்கூடாது? பதில் கூறுங்கள் சுவாமி. மாதாவாகும் கௌரவத்தை பெற, என்னுடைய விருப்பம் நிறைவேற எப்பொழுது அருளப் போகிறீர்கள்? ஏன் அமைதி சுவாமி? என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். சக்தி சொரூபமான தேவி சதி, நீ மானிட அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் சக்தி ரூபத்தோடு ஸ்ரீ மகா கணேசரை அணுகிய போது, மூலப்பொருளாக விளங்கும் மகா கணேசனுக்கு இந்த சக்தியின் வணக்கம். அனைத்திற்கும் மூலாதாரமே நீதானே. அனைவராலும் போற்றப்படுபவனும் நீதான். இந்த உலகத்தில் உருவாகும் சிறிய புல் கூட உன்னுள் இருந்துதானே உருவாகிறது. உன்னுள் இருக்கும் மகா சக்திகளில் நான் ஒரு சக்திதானே. தங்களின் மனதில் உள்ள எண்ணத்தை என் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்களா? தங்களின் விருப்பத்தை கூறியதும் சிவபெருமான் கூறியது தங்களுக்கு நினைவில்லையா மாதா? அதையும் மீறி தாங்கள் தாய்மையை உணர விரும்புகிறீர்கள். தங்கள் புத்திரனாக நான் உங்களுக்கு பிறந்து பெருமை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மனதில் உள்ளவற்றை கூறாமலேயே அறிந்து கொண்டீர்களே மகா கணேசா. ஆம், கிருபை செய்து என்னுடைய அபிலாஷை நிறைவேற்றுவீர்களா? மகாசக்தி தேவி தங்களது அபிலாஷையை நிறைவேற்றி தங்கள் மடியில் குழந்தையாக விளையாட இப்போதே என் மனம் துடிக்கிறது. ஆனால் என்னவாயிற்று மகா கணேசா? சிவபெருமான் தங்களிடம் கூறியது உண்மைதான் மகாசக்தி. இந்த சமயம் தாங்கள் மனித அவதாரம் எடுப்பதற்கு உசிதமான நேரம் அல்ல. காரணம்? மகாசக்தி, தங்களுக்கு நான் புத்திரனாக வந்து பிறப்பதற்கு தாங்கள் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டும். தங்களை புத்திரனாக அடைய என்னால் நீண்ட காலம் காத்துக் கொண்டிருக்க முடியாது ஸ்ரீ மகா கணேசா. ஸ்ரீ மகா கணேசர் இதை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளாரே. அவர் என்னப்படி இது கடினமான விஷயம். இப்படிப்பட்ட துன்பம் விலக வேண்டும் என்றாலும் அதற்கு ஸ்ரீ மகா கணேசரின் அருள் வேண்டும். காலச்சக்கரம் கூட ஸ்ரீ மகா கணேசரின் சுழலுகிறது. ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அனைத்தும் அவர் எண்ணப்படிதான் நடக்கும். சேவை செய்வதை எண்ணமாக கொண்ட அதித்தி தன் பதிக்கான சேவைகளை செய்து கொண்டே வந்தாள். தன் பதியின் மனதில் ஒரு நிலையான இடம் பிடித்தாள். பிரஜாபதி கஷ்யப ரிஷி தன் பூஜையில் மும்மரமாக இருந்தார். ஒரு ரிஷியின் கடமையிலிருந்து தவறாமல் செய்து வந்தார். தினம்தோறும் பூஜைகளை செய்து மகிழ்ந்தார். ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. 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 என்ன விஷயம் திதி? ஏன் இப்படி என்னை உற்று பார்க்கிறாய்? ஏன் பார்க்கிறேனா? தினமும் எந்நேரமும் ஸ்ரீ மகா கணேசனை ஆராதித்து வருவதாக கூறி வரும் என் பதி எத்தனை கபடக்காரரா! திதி, யோசித்துத்தான் பேசுகிறாயா? ஆம், தங்களை முழுமையான ரிஷியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது என்னை பொறுத்தவரை தாங்கள் ஒரு கபடம் நிறைந்த மனிதர்தான். என்ன விசித்திரமான சுபாவம் உன்னுடையது! நீங்களும் விசித்திரமான விவகாரம் கொண்டவர்தானே? விவகாரமா? என்ன செய்தேன் அப்படி நான்? அதைத்தான் கூறுகிறேன். தாங்கள் எனக்கு எதையும் செய்யவில்லை. கூற வந்ததை புரியும்படி கூறு. ஸ்ரீ மகா கணேசரின் யக்ஞ பூஜையில் இருந்த என் மனம் பிரமித்து போகிறது. ஸ்ரீ மகா கணேசையே பூஜை செய்வதாக நாடகம் நடத்தும் கபடர் தானே? சரி, பதில் கூறுங்கள். ஒரு ரிஷி
இந்த உலகை எப்படி பார்க்க வேண்டும்? என்ன நிலையில் பார்க்க வேண்டும்? எல்லோரையும் சமமான நிலையில். உலகை மட்டும் சமமான நிலையில் பார்க்க வேண்டுமா? அது உண்மை என்றால் தாங்கள் பதித்தன்மையை மட்டும் ஏன் சமமாக காட்டவில்லை? விளங்கவில்லை. எப்படி விளங்கும்? அதிதிக்கு 2 புத்திரர்களுக்கு மாதாவாக வேண்டும் என்று வரதானம் அளித்த தாங்கள் எனக்கு என்ன வரம் அளித்தீர்கள்? இந்த உலகத்தின் முன் அவமானப்படுத்தி விட்டீர்களே. அப்படிப்பட்ட நீங்கள் ரிஷி அல்ல, நிச்சயம் ஒரு கபடக்காரன் தான். கபடக்காரன் தான். இதற்கு காரணம் நான் அல்ல திதி, நீதான். தானே தன் பதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உன்னுடைய சகோதரியின் வாழ்க்கையும் அழித்து விட்டாய். அதற்காக விதி உனக்கு அளித்த தண்டனை தான் இது. விதியா? விதி எனக்கு அளித்த தண்டனையா? ஒரு நாள் நானே இதற்கு தண்டனை கொடுக்கிறேன். தவறு 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 தவறிழைக்கிறாய் திதி. விதியின் செயலை மீற முயன்றால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது திதி, புரிகிறதா? माता अदिति की जय। 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 வணங்குகிறோம் மாதா. தீர்க்காயுசாய் இருங்கள். ரிஷி முனிவரே, பரமபிதா வணங்குகிறேன். தேவரிஷி நாரதரே வணக்கம். வணக்கம் தேவகுரு பிரகஸ்பதி. நாங்கள் எங்கள் கடமையை செய்யலாமா பிரஜாபதி கஷ்யப ரிஷி? ஸ்ரீ மகா கணேசனின் அருளால் தேவலோகத்தின் அரசனான இந்திரன் இந்த சராசரத்தை தன் ஒளியினால் பிரகாசிக்க செய்யக்கூடிய சூரிய தேவன் ஆகிய 2 புத்திரர்களுக்கு பிதாவாகிவிட்டீர்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். தாங்கள் இருவரும் புனிதமாகி விட்டீர்கள், புனிதமாகி விட்டீர்கள். माता अदिति की जय। माता अदिति की जय। माता अदिति की जय। माता अदिति की जय। जय। माता अदिति की जय। माता अदिति की जय। माता अदिति की जय। மங்களம் உண்டாகட்டும். புத்திரர்களே செல்லுங்கள், மாதா திதியின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நாராயண நாராயண. தேவி திதி, பாதங்களில் விழுபவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தால் நல்ல பிராப்தம் உங்களுக்கு கிட்டும். எனக்கு அந்த பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாரதா, நீ அனைத்துலோக சஞ்சாரி. தேவராஜ் இந்திரனையும் சூரிய தேவன் ஸ்வர்கலோகத்திலும் சூரிய லோகத்திலும் அமர்த்துவதற்கு முன் இவர்களுக்கு மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசனை தரிசித்து வை. அப்படியே ஆகட்டும் பிரபு.
மங்களம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நான் உருவாக்கப் போகும் புத்திரர்கள் இந்திரன் சூரியன் ஆகிய இருவர்களை விட மிகுந்த பராக்கிரமசாலிகள். உன்னுள் இருக்கும் மகா சக்திகளில் நான் ஒரு சக்தி தானே? தங்களின் மனதில் உள்ள எண்ணத்தை என் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்களா? தங்கள் புத்திரனாக நான் உங்களுக்கு பிறந்து பெருமை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மகாசக்தி, தங்களுக்கு நான் புத்திரனாக வந்து பிறப்பதற்கு தாங்கள் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டும். தாங்கள் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டும். தாங்கள் நீண்டகாலம் தாங்கள் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டும். மாதா சக்தி தேவி, விதியின் வினைப்பயனாக தங்கள் பிதா தக்ஷனின் காரணமாக முழு முதல் மரியாதையை செலுத்தாததன் காரணமாக நான் இந்த ஜென்மத்தில் தங்கள் புத்திரனாக அவதாரம் எடுக்கக்கூடியது இயலாத காரியமாகிவிட்டது. என்னை தாங்கள் புத்திரனாக பெற இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும்.